நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோ நீங்க பார்த்ததுலயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலர் தியரி வீடியோவா இருக்க போகுது, அதுவும் தமிழ்ல. ஹாய், வெல்கம் டு ஸ்டுடியோ ஹெலா இலா, கொல்லி ஹில்ஸ் பேஸ்ட் அனிமேஷன் ஸ்டுடியோ. நான் இளையராஜா, நான் ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் அனிமேஷன் டைரக்டர். இப்போ கலர்ஸை எப்படி யூஸ் பண்றது, கலர்ஸை எப்படி சூஸ் பண்றதுங்கிறத கத்துக்குவோம். நீங்க ஒரு ஆப் கிரியேட் பண்ணும்போதும், உங்க வீட்டை பெயிண்ட் பண்ணும்போதும், உங்க பைக்கை பெயிண்ட் பண்ணும்போதும், ஒரு போட்டோ எடுக்கும்போது, ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கும்போது, ஒரு ஃபியூச்சர் ஃபிலிம் எடுக்கும்போது, ஏன் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ட் பண்ணும்போது, அனிமேஷன் பண்ணும்போது, பெயிண்டிங் பண்ணும்போது, 3D பண்ணும்போது, கேரக்டர் டிசைன் பண்ணும்போது, எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு கலர்ஸுங்கிறது இருக்கு. நம்மளை சுத்தியும் இந்த யூனிவர்ஸ்லயும் மில்லியன்ஸ் ஆஃப் கலர்ஸ்ன்றது இருக்கு. பட் நம்ம கலர்ஸை பார்க்கும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த கலருக்கு ஒரு பேரை வச்சிருவோம். நம்ம பிரெயின் அதை சிம்பிளிஃபை பண்ணி ப்ளூவா, எல்லோவா, ரெட்டா நம்மளுக்கு சிம்பிளிஃபை பண்ணி நம்ம கூப்பிட ஆரம்பிச்சிருவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எல்லோன்ற ஒரு கலர் எடுத்துக்கிட்டோம்னா இதுலயே 10,000 கணக்கான வேரியன்ட் ஆஃப் கலர்ஸ் நமக்கு இருக்கு. பட் நம்ம எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி எந்த கலரா இருந்தாலும் நாம இதை எல்லோன்னு சிம்பிளிஃபை பண்ணிடுவோம். இப்படி நம்மளை சுத்தி இருக்க எல்லா கலர்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்மளுக்கு கிடைக்கிறதா 12 கலர்ஸ். இந்த 12 கலர்ஸை ஒரு வீல்ல நம்ம அரேஞ்ச் பண்ணும்போது நமக்கு கலர் வீலுங்கிறது கிடைக்குது. அடுத்தடுத்து இருக்க பிரைமரி கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு செகண்டரி கலர்ஸ்ன்றது கிடைக்குது. ரெட்டையும் எல்லோவையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆரஞ்சு கிடைக்குது. எல்லோவையும் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிரீன் கிடைக்குது. ப்ளூவையும் ரெட்டையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வயலட் கலர்ன்றது கிடைக்குது. இப்போ அடுத்தடுத்து இருக்க இந்த பிரைமரி கலர்ஸையும் செகண்டரி கலர்ஸையும் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டெர்ஷரி கலர்ஸ்ன்றது கிடைக்குது. ரெட் ஆரஞ்சு, எல்லோ கிரீன், ப்ளூ வயலட், ரெட் வயலட்ன்றது அடுத்தடுத்த கலர்ஸை மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்குது. இப்போ இந்த கலர் வீலை நம்ம 2 பார்ட்டா ஸ்பிளிட் பண்ணோம்னா எல்லோ, ரெட், ஆரஞ்சு பார்ட் ஆஃப் த கலர் வீலை நம்ம வார்ம் கலர்னு கூப்பிடுவோம். பிகாஸ் இந்த வார்மான கலர்ஸ்லாம் வார்மான திங்ஸோட ரிலேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சன், ஃபயர், லாவா. வார்ம் கலர்ஸ்ன்றது நம்மளுக்கு ஒரு எனர்ஜியான ஃபீலிங் கொடுக்கும். ஃபாஸ்ட் அக்ரெஷனான ஒரு ஃபீலிங்ன்றதை கொடுக்கும். அதுவே ப்ளூ, கிரீன், வயலட் சைட் ஆஃப் த கலர் வீல பார்த்தீங்கன்னா நம்ம கூல் கலர்னு கூப்பிடுவோம். அந்த கலர்ஸ் எல்லாம் கூல் திங்ஸோட ரிலேட் ஆயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஐஸ், ஃபாரஸ்ட், வாட்டர். வார்ம் பார்ட் ஆஃப் த கலர் வீல பார்க்கும்போது நம்மளுக்கு எனர்ஜியான ஒரு ஃபீலிங்கும் வார்மான ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும். கூல் பார்ட் ஆஃப் த கலர் வீல பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு காமான ஒரு ஃபீலிங்கும், கோல்டான ஒரு ஃபீலிங்கும், சேடான ஒரு ஃபீலிங்ன்றதையும் கொடுக்கும். இப்போ நம்ம கலர் வீல்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், வார்ம் கலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், கூல் கலர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பட் நமக்கு ஒரு சிங்கிள் கலர்லயே மல்டிபிள் வேரியன்ட் ஆஃப் கலர் இருக்கும், மல்டிபிள் ஷேட்ஸ் ஆஃப் கலர் இருக்கும், மல்டிபிள் டின்ஸ் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அந்த கலர்ஸை எப்படி நாம கூப்பிடுறது, என்ன ஷேட்ல இருக்கு, என்ன டோன்ல இருக்குன்னு எப்படி ஐடென்டிஃபை பண்றது, இதை சால்வ் பண்றதுக்கு தான் நமக்கு இருக்கு ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூ. ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூவை நம்ம போட்டோஷாப் கலர் வீல வச்சு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஹியூனா நத்திங் பட் கலர். நாம கலர்ஸை ஹியூஸ்னு சொல்லி கூப்பிடலாம். நான் ஒரு விஷயத்த உங்களுக்கு காட்டி இது எல்லோ ஹியூல இருக்கு அப்படின்னு சொன்னா இது எல்லோ கலர்ல இருக்குன்றது அர்த்தம். இதுவே இந்த ஆப்ஜெக்ட் கிரீன் ஹியூல இருக்குன்னு சொன்னா அது கிரீன் கலர்ல இருக்குன்றது அர்த்தம். போட்டோஷாப்போட கலர் பிக்கர் பாக்ஸ்ல இதை உங்களால பார்க்க முடியும். இந்த ஸ்லைடர் ஹியூஸை ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும், அதாவது கலர்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கும். இதுக்கப்புறமா நான் கலர்ஸை ஹியூன்னு தான் கூப்பிட போறேன், ஏன்னா ஹியூங்கிறது கலர் தான். சேச்சுரேஷன். உங்க கலர் எவ்வளோ இன்டென்ஸா இருக்குன்றது தான் சேச்சுரேஷன். அது மியூட்டடா, சப்டிலா இருக்கா இல்ல வெரி இன்டென்ஸா இருக்கான்றது தான் சேச்சுரேஷன். நாம ஒரு கலரை ஒயிட்டோட இல்ல கிரேவோட மிக்ஸ் பண்ணும்போது நம்மளால அந்த கலரை டீசேச்சுரேட் பண்ண முடியும், அந்த கலரை லைட்டன் பண்ண முடியும். ஒரு கலர் ஃபுல் சேச்சுரேஷன்ல இருக்குன்றதுக்கு அர்த்தம் என்னன்னா அந்த கலரோட பியூரஸ்ட் ஃபார்ம்ல இருக்குன்னு அர்த்தம். அந்த கலரோட மேக்ஸிமம் ஹை சேச்சுரேஷன்ல இருக்குன்றது அர்த்தம். போட்டோஷாப்போட கலர் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா நாம ரைட் சைட் டாப் கார்னருக்கு மூவ் பண்ணும்போது நாம ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை ஹிட் பண்றோம். தட் மீன்ஸ் அந்த கலரோட 100% சேச்சுரேஷனை ஹிட் பண்றோம்.
இப்போ நாம 100% சேச்சுரேஷன்ல இருந்து லெஃப்ட் சைடுக்கு மூவ் பண்ணும்போது நாம அந்த கலரை ஒயிட்டோட மிக்ஸ் பண்றோம்னு சொல்லி அர்த்தம். ஆட்டோமேட்டிக்கா அந்த கலருங்கிறது டீசேச்சுரேட் ஆகும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த கலர் 20% சேச்சுரேஷன்ல இருக்கு, இப்போ 0% சேச்சுரேஷன்ல இருக்கு, இப்போ 60% சேச்சுரேஷன்ல இந்த கலருங்கிறது இருக்கு. 20% சேச்சுரேஷன்ல ஒரு கலர் இருக்கும்போது அந்த கலர் பார்க்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், பிளசண்டா இருக்கும். இதே 100% சேச்சுரேஷன்ல பாத்தீங்கன்னா அந்த கலருங்கிறது உங்க கண்ணை வந்து ஹர்ட் பண்ணும், ரொம்ப நேரம் பார்க்கறது கஷ்டமா இருக்கும். வேல்யூங்கிறது உங்க கலர் எவ்வளோ டார்க்கா இருக்கு எவ்வளோ லைட்டா இருக்குன்றதுதான். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு வேல்யூங்கிறது இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எல்லோ கலருங்கிறது லைட்டரான வேல்யூ வச்சிருக்கு, இந்த ப்ளூ கலர் டார்க்கரான வேல்யூ வச்சிருக்கு. ஒரு கலர் எவ்வளோ லைட்டா இருக்கு ஒரு கலர் எவ்வளோ டார்க்கா இருக்குன்றத கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு வேல்யூ ஸ்கேலுங்கிறது வேணும். வேல்யூ ஸ்கேலுங்கிறது பாத்தீங்கன்னா லைட்ல இருந்து டார்க் வரைக்கும், அதாவது ஒயிட்ல இருந்து பிளாக் வரைக்கும் நிறைய டோன்ஸ் இன்பிட்வீன்ல இருக்க ஒரு ஸ்கேல். டெக்னிக்கலா வேல்யூ ஸ்கேல்ல நம்மளுக்கு 0% இருந்து 100% வரைக்கும் போகும்போது நடுவுல நிறைய வேல்யூங்கிறது இருக்கும். பட் ஆர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இதை நாம சிம்பிளிஃபை பண்ணி வேல்யூ ஸ்கேல்ல வந்து 0ல இருந்து 10 வரைக்கும் போற ஒரு வேல்யூ ஸ்கேல வந்து வச்சிருக்கோம். 0ங்கிறது டார்க்கஸ்ட் வேல்யூ, 10ங்கிறது லைட்டஸ்ட் வேல்யூ. இன்பிட்வீன்ல இருக்க ஒவ்வொரு வேல்யூக்கும் ஒவ்வொரு நம்பருங்கிறது இருக்கும். இப்போ இந்த ப்ளூ கலரோட வேல்யூவும் எல்லோ கலரோட வேல்யூவையும் நம்ம வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது நம்மளால ஈஸியா சொல்லிட முடியும். ப்ளூ கலரோட வேல்யூங்கிறது 4, இந்த எல்லோ கலரோட வேல்யூங்கிறது 8ன்னு சொல்லி. சம்டைம்ஸ் நம்மளுடைய நார்மல் ஹியூமன் ஐஸ்க்கு வேல்யூஸை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கறது கஷ்டமா இருக்கும். இப்போ இந்த ரெண்டு கலரோட வேல்யூவை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவீங்க? சம்டைம்ஸ் ப்ளூ வந்து டார்க்கரா தெரியும், சம்டைம்ஸ் இந்த பர்பிள்ங்கிறது உங்களுக்கு டார்க்கரா தெரியும். இதோடைய உண்மையான வேல்யூங்கிறத நீங்க பார்க்கணும்னா போட்டோஷாப்ல உண்மையான வேல்யூவை பார்க்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. உங்க பெயிண்டிங்க்கு மேல ஒரு எம்டி லேயர் கிரியேட் பண்ணி அதை பிளாக் கலர்ல ஃபில் பண்ணிக்கோங்க. அந்த லேயரோட பிளெண்டிங் மோட கலர் மோடுக்கு வந்து செட் பண்ணிருங்க. கலர் பிளெண்டிங் மோடுன்றது எல்லா சாஃப்ட்வேர்லயும் இருக்கும், எல்லா பெயிண்டிங் சாஃப்ட்வேர்லயும் இருக்கும். ஏன் நீங்க மொபைல் ஆப் எடுத்துட்டீங்கன்னா கூட இந்த பிளெண்டிங் மோடுன்றது இருக்கும். அதனால நீங்க இதை தைரியமா யூஸ் பண்ணலாம். இந்த பிளாக் கலர் லேயரை கலர் பிளெண்டிங் மோட்ல வச்சோடனே அதுக்கு கீழே இருக்க கலர்ஸோட உண்மையான வேல்யூங்கிறத பார்க்க முடியும். இப்போ உங்களால ஈஸியா சொல்லிட முடியும், இந்த ரெண்டு கலர்ஸோட லோக்கல் வேல்யூவும் நம்மளுடைய வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது பர்பிள் கலரோட வேல்யூங்கிறது 3 அண்ட் ப்ளூ கலரோட வேல்யூங்கிறது 5. இப்போ இந்த ரெட் கலர் லைட்டரான வேல்யூல இருக்குன்னா இதுக்கு பக்கத்துல நம்ம ஒரு டார்க்கரான வேல்யூ இருக்க ரெட்டை போடும்போது இந்த கலர் லைட்டரா தெரியும். இப்போ இந்த கலரை டார்க்கரான வேல்யூக்கு மாத்துறதுக்கு இதுக்கு பக்கத்துல நாம ஒரு லைட்டரான வேல்யூ இருக்க கலரை நாம போட்டோம்னா இந்த கலர் ஆட்டோமேட்டிக்கா டார்க்கரா தெரியும். கான்டெக்ஸ்ட்ல தான் கலரோட வேல்யூங்கிறதே ஒர்க் ஆகும். ஒரு கலர் லைட்டா இருக்குன்னு சொல்றதும் டார்க்கா இருக்குன்னு சொல்றதும் அதுக்கு பக்கத்துல இருக்க கலரோட வேல்யூவை பொறுத்தது தான். இப்போ நம்ம ரெண்டு கலர் எடுத்துக்கிட்டு அதை நம்ம ஒரே லெவல்ல சேச்சுரேட் பண்ணும்போது 20%, 40%, 60%, 100% சொல்லிட்டு அதை சேச்சுரேட் பண்ணும்போது, அதாவது ஒரு கலர் அதோட சேச்சுரேஷனை நம்ம 50% கொண்டு வரும்போது அதை வேல்யூ ஸ்கேல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணி வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணும்போது அது நமக்கு 4ங்கிற ஒரு வேல்யூ கொடுத்தா இன்னொரு கலர் எடுத்துக்கிட்டு அதோட 50% சேச்சுரேஷனுக்கு நாம கொண்டு வந்து அதை வேல்யூ ஸ்கேல்ல கம்பேர் பண்ணும்போது மேபி அது நமக்கு 6ங்கிற ஸ்கேல கூட கொடுக்கலாம். அதனால டிஃப்ரெண்டான கலர்ஸ் சேம் சேச்சுரேஷன்ல ஒரே வேல்யூ தான் ப்ரொடியூஸ் பண்ணுங்கிறது அர்த்தம் கிடையாது. டிஃப்ரெண்டான வேல்யூஸை கூட சேம் சேச்சுரேஷன்ல ப்ரொடியூஸ் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, வேல்யூங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஆர்ட்லயே இன் எனி ஆர்ட்லயும் வேல்யூங்கிறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். வேல்யூவை மட்டும் வச்சுக்கிட்டே உங்களால கிரேட் ஆர்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வேல்யூங்கிறது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காகவும் இருக்கும். அதனால ஒரு 3 or 4 டைம்ஸ் இந்த செக்மெண்ட்டை திருப்பி திருப்பி பாருங்க. அப்போதான் உங்களுக்கு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வேல்யூஸை பத்தி கிடைக்கும். இப்போ ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூ இதை வச்சு ஒரு கலரை எப்படி ஐடென்டிஃபை பண்றது? இப்போ இந்த எல்லோ ஹியூவை வந்து எடுத்துக்குவோம். இதோட சேச்சுரேஷனை 20%க்கு கொண்டு வந்துருவோம். இதை நாம இப்போ வேல்யூ ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வேல்யூ நம்பர் 8ங்கிறது கிடைக்குது.
இந்த மாதிரி நம்ம எந்த ஹியூ வேணாலும் எடுத்துக்கலாம், அதாவது எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம். அதோட சேச்சுரேஷனை ரெடியூஸ் பண்ணிக்கலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இதோட வேல்யூவையும் ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். நமக்கு எந்த கலர் கொடுத்தாலும் நமக்கு ஹியூ, சேச்சுரேஷன், வேல்யூங்கிற 3 கான்செப்ட் மட்டும்தான் இருக்கும். முதல்ல அந்த கலர் என்ன ஹியூல இருக்குன்னு பார்க்கணும், அது என்ன பர்சன்டேஜ் ஆஃப் சேச்சுரேஷன்ல இருக்குன்னு பார்க்கணும், என்ன வேல்யூல இருக்குன்றத அடுத்தது பார்க்கணும். இந்த 3 வச்சு இந்த கலர் இந்த சேச்சுரேஷன்ல இருக்கு, இந்த வேல்யூல இருக்கு, இந்த ஹியூல தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியா கண்டுபிடிச்சி அந்த கலரை ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். இப்போ கலர்ஸை ஐடென்டிஃபை பண்றது நம்மளுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளா இருக்கும். கான்ட்ராஸ்ட். முதல்ல நம்ம கான்ட்ராஸ்ட்னா என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். கான்ட்ராஸ்ட்னா வேறுபாடு. டிசைன்ல நமக்கு ஷேப் கான்ட்ராஸ்ட் இருக்கு, கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கு, வேல்யூ கான்ட்ராஸ்ட் இருக்கு. நாம ஒரு வைப்ரண்டான கலரை ஒரு டீசாச்சுரேட்டடான கலருக்கு மேல வந்து வைக்கும் போது நாம கலர் கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்றோம். ஒரு டீசாச்சுரேட்டடான கலரை வைப்ரண்டான கலர் மேல வைக்கும் போதும் இதே எஃபெக்ட் தான் கிரியேட் ஆகும். நம்ம கலர் கான்ட்ராஸ்டை தான் கிரியேட் பண்ணுவோம். கலர் கான்ட்ராஸ்ட் மாதிரியே தான் வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறதும். ஒரு லோ வேல்யூ இருக்க கலரை ஹை வேல்யூக்கு முன்னாடி வைக்கும் போதோ இல்ல ஹை வேல்யூ இருக்கிறத லோ வேல்யூக்கு முன்னாடி வைக்கும் போதோ நாம வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்றோம். நம்மளால அந்த வேல்யூக்கு நடுவுல இருக்க டிஃபரன்ஸை எவிடென்ட்டா பார்த்து வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறத ஈஸியா புரிஞ்சுக்க முடியும். இதே சேம் வழியில தான் மீடியம் கான்ட்ராஸ்ட்ங்கிறதும் லோ கான்ட்ராஸ்ட்ங்கிறதும் ஒர்க் பண்ணுது. நீங்க ஒரு வேல்யூவை அதுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்க ஒரு வேல்யூ கிட்ட வைக்கும் போது நாம மீடியம் கான்ட்ராஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்ணுவோம். இதுவே நாம ஒரு வேல்யூக்கு ரொம்ப 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 கிட்ட இருக்க இல்ல அடுத்த வேல்யூவை வைக்கும் போது நாம லோ கான்ட்ராஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்ணுவோம். இந்த லோ கான்ட்ராஸ்ட்டை வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுன்றது ரொம்ப கஷ்டம். நாம 2 வேரியன்ட் ஆஃப் கலர்ஸை கூட எடுத்துக்கிட்டு அதை டிஃப்ரெண்ட் லெவல்ல சேச்சுரேட் பண்ணி அதோட வேல்யூ ஸ்கேல்ல பார்க்கும்போது அந்த வேல்யூஸ் ரொம்ப கிட்ட இருக்கும்போது நாம லோ கான்ட்ராஸ்ட்டை கிரியேட் பண்ணியிருக்கிறதா அர்த்தம். இதுவே 2 கலர்ஸ் எடுத்துக்கிட்டு நாம அதை அப்ளை பண்ணிட்டு அதோட வேல்யூவை பார்க்கும்போது அதுக்கு நடுவுல நிறைய தூரம் இருந்துச்சுன்னா அதுல நாம ஹை கான்ட்ராஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கோம். பெயிண்டிங்ல வேல்யூ கான்ட்ராஸ்ட்னா என்னன்னா அந்த பெயிண்டிங்ல யூஸ் பண்ணிருக்க கலர்ஸோட வேல்யூ தான். ஒரு பெயிண்டிங்கை நாம அதோட வேல்யூ ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல கன்வெர்ட் பண்ணும்போது நம்மளால அந்த பெயிண்டிங்கை தெளிவா புரிஞ்சிக்க முடியுதா இல்லையாங்கிறது தான் ஒரு பெயிண்டிங்ல இருக்க வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறது. இப்போ ஒரு பெயிண்டிங்ல இருக்க கலர் கான்ட்ராஸ்ட்ங்கிறது ஒரு பெயிண்டிங்ல எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தான். நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் வேல்யூ தான் உங்க ஆர்ட்லயே ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் சொல்லிட்டு அதை வச்சு ஒரு ஒட்டுமொத்த ஆர்ட்டையுமே கிரியேட் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். இப்போ வேல்யூவை எப்படி யூஸ் பண்றது, வேல்யூ கான்ட்ராஸ்டை எப்படி யூஸ் பண்றதுங்கிறத கத்துக்குவோம். ஒரு பெயிண்டிங்கோட வேல்யூவை பார்க்கறதுக்கு அதுக்கு மேல ஒரு எம்டி லேயரை கிரியேட் பண்ணி அதுல பிளாக் கலரை ஃபில் பண்ணிருங்க. அதோட பிளெண்டிங் மோட கலர் மோடுக்கு சேஞ்ச் பண்ணுவீங்க. இந்த ஆண்ட்ரூ ஜோரன் பெயிண்டிங்கை நம்ம வேல்யூ ஸ்கேல்ல கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது அவருடைய ஃபேஸுக்கு அவரு லைட்டரான வேல்யூ இருக்க கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கோட்டுக்கு டார்க்கரான வேல்யூ இருக்க கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுவே பேக்ரவுண்டுக்கு இன்னும் டார்க்கரான வேல்யூ இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய கோட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் அவருடைய ஃபேஸ்க்கும் இருக்க கான்ட்ராஸ்ட்ங்கிறது ஹை கான்ட்ராஸ்டா இருக்கிறதுனால ஈஸியா அவருடைய ஃபேஸை மட்டும்தான் நம்ம பார்க்குறோம். அவருடைய ஃபேஸுங்கிறது நல்ல ஹை கான்ட்ராஸ்ட்ல வந்திருக்கு. இதை நம்ம வேல்யூ ஸ்கேலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவருடைய ஃபேஸ் தான் லைட்டரான வேல்யூ வந்து வச்சிருக்கு. அந்த பேக்ரவுண்டும் கோட்டும் டார்க்கரான வேல்யூல வச்சிருக்கு. இது ரொம்ப தூரத்துல இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பெயிண்டிங்கை ஈஸியா ரீட் பண்ண முடியும். இது நம்மளுக்கு ஹை கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணுது. இதுவே நாம இந்த பெயிண்டிங்ல ரொம்ப பக்கத்துல இருக்க வேல்யூல இருக்க கலர்ஸை சூஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தோம்னா இந்த பெயிண்டிங்கை ரீட் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இந்த பெயிண்டிங்ல ஆர்டிஸ்ட் ரொம்ப தனிச்சு தெரிகிற மாதிரி லைட்டரான வேல்யூயும் டார்க்கரான வேல்யூயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபேஸுக்கு லைட்டரான வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, பேக்ரவுண்டுக்கு டார்க்கரான வேல்யூங்கிறத யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இந்த பெயிண்டிங்கை பிளாக் அண்ட் ஒயிட்ல சேஞ்ச் பண்ணும்போது நம்மளால ஈஸியா ரீட் பண்ண முடியுது. இதே ஓல்டு மாஸ்டர்ஸோட ஆர்ட் பீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை வேல்யூவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க, லோ வேல்யூவும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆல்ஃபிரட் ஸ்டீவன்சனோட பெயிண்டிங், ஆண்ட்ரூ ஜோரன்ஸோட பெயிண்டிங்ஸை பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேல்யூ இருக்குன்னு சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ
நீங்க பெயிண்ட் பண்ணும்போது நீங்க அந்த கலரோட வேல்யூவை பத்தி திங்க் பண்ணுங்க. நீங்க உங்க பெயிண்டிங்கை பெயிண்ட் பண்ண வேட்டி நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்ல உங்க பெயிண்டிங்கை வந்து மாத்தி பாருங்க. அதுல நீங்க யூஸ் பண்ணிருக்க கலர்ஸ் எந்த ஒரு வேல்யூ கான்ட்ராஸ்டையும் கிரியேட் பண்ணலைன்னா அதோட வேல்யூ வந்து புஷ் பண்ண பாருங்க. ஒரு ஃபியூ ஸ்டெப் ஹைக்கு புஷ் பண்ணுங்க, இல்ல ஃபியூ ஸ்டெப் லோக்கு புஷ் பண்ணுங்க. வேல்யூங்கிறது கான்டெக்ட்ல தான் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நீங்க யூஸ் பண்ணிருக்க என்விரான்மெண்ட்டுக்கு பேக்ரவுண்டுக்கு என்ன தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட வேல்யூ வந்து மேலே கொண்டு போறதுனா கொண்டு போங்க, இல்ல டார்க்கரா கொண்டு வரதுனாலும் கொண்டு வாங்க. இப்படி பண்றது வழியா உங்க சப்ஜெக்டை, அதாவது உங்களுடைய ஃபோக்கல் பாயிண்ட்டை பேக்ரவுண்ட்ல வந்து உங்களால பாப் பண்ணி காட்ட முடியும். இப்போ இந்த ஃபிஷர்மேன் கேரக்டர் பார்த்து புரிஞ்சிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதோட வேல்யூவை நான் கம்மி பண்ணும் இல்ல அதிகப்படுத்தணும். இதோட வேல்யூவை என்னால் லைட்டாக மாற்ற முடியாது. ஏன்னு கேட்டால் இந்த பேக்ரவுண்டும் லைட்டாக இருக்குது. நான் இன்னும் லைட்டாக கொண்டு போனேன்னா இந்த கேரக்டரை புரிஞ்சிக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போது இதோட வேல்யூவை நாம் கீழே கொண்டு வரும்போது ஃபியூ ஸ்டெப் டார்க்கர் ஆக்கும்போது இந்த கேரக்டர் பார்க்கறதுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இதில் இருக்க வேல்யூ ஷிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்கில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஹையாக கிடையாது, வெரி சப்டிலாக தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்களால் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியும். ஒரு சில நேரத்தில் நீங்கள் ஹை கீ லைட்டிங் இருக்க பெயிண்டிங்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்கள் பெயிண்டிங்லேயே அதிக லைட்டிங் இருக்க மாதிரியான சீன்ஸில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த நேரத்தில் கூட நீங்கள் வேல்யூஸை பற்றி திங்க் பண்ணணும். ஒரே மாதிரியான வேல்யூவில் இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணுறதை விட்டுட்டு நீங்கள் சப்டிலான சேஞ்ச் இருக்க வேல்யூஸில் இருக்க கலர்ஸையாவது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய பேக்ரவுண்டுக்கும் சப்ஜெக்டுக்கும் கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணி நீங்கள் ஒரு நல்ல ஆர்ட்டை அவுட்புட்டாக எடுக்க முடியும். இப்போ சில எக்ஸாம்பிள்ஸ் காட்டுறேன். இந்த ஆல்ஃபிரட் ஸ்டீவன்சன் பெயிண்டிங் வேல்யூ வைஸ் சூப்பராக ஒர்க் பண்ணுது. இந்த வால்கா பேட்மேனோட பெயிண்டிங் வந்து பாருங்க, இந்த கேரக்டர்ஸ் எல்லாருமே டார்க்கரான லோக்கல் வேல்யூ வச்சிருக்காங்க. அந்த பேக்ரவுண்டுன்றது லைட்டரான வேல்யூல இருக்கு. அவதார் லாஸ்ட் ஏர்பெண்டர்ல இருந்து இந்த கேரக்டருக்கு அதோடைய ஃபேஸ், அதோடைய மாஸ்க்கு மட்டும்தான் லைட்டரான வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோடைய பாடிக்கு டார்க்கரான வேல்யூ வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம கண்ணுன்றது அந்த லைட்டரான வேல்யூக்கு தான் போகும். இந்த கேரக்டர் வர சீன்ஸை கூட பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டருங்கிறது என்விரான்மெண்ட்டோட மெர்ஜ் ஆயிரும். ஏன்னா டார்க்கரான சீன்ஸில் தான் இந்த கேரக்டர்ன்றது வரும். அதனால அதோடைய ட்ரெஸ்ஸுங்கிறது அந்த பேக்ரவுண்டோட வேனிஷ் ஆயிரும். நம்மளுடைய முழு ஃபோக்கஸ்ன்றது அந்த மாஸ்கில் தான் இருக்கும். இது வழியாக ஹை கான்ட்ராஸ்டை கிரியேட் பண்ணி அவங்க நம்மளை அந்த மாஸ்கை மட்டும் பார்க்க வைக்கிறாங்க. அகிரா குரோசாவா இந்த கிராஃப்டில் ஒரு மாஸ்டர்னு சொல்லலாம். அவருடைய ஒவ்வொரு மூவி ஃப்ரேம்லையுமே வேல்யூஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பிளேஸ் பண்ணியிருப்பாரு. அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்ல மூவிஸ் எடுக்கும்போது என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வந்தாலும் நாம பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் அதை காட்ட போகுது. ஸோ அதனால அவங்க முழுக்க வேல்யூ கான்ட்ராஸ்டை மட்டும் வச்சு ஒர்க் பண்ணியிருப்பாங்க. போய் அகிரா குரோசாவா மூவிஸ்லாம் பாருங்க, அவர் வேல்யூ கான்ட்ராஸ்டை எவ்வளோ பிரில்லியண்ட்டாக யூஸ் பண்ணியிருப்பாருன்னு சொல்லி. நீங்கள் ஒரு பெயிண்டிங்கையோ ஆர்ட்டையோ கேரக்டர் டிசைனையோ டிசைன் பண்ணும்போது நீங்கள் வேல்யூ கான்ட்ராஸ்டை பற்றி திங்க் பண்ணுங்க. நீங்கள் உங்களுக்கே கேள்வி கேட்டுக்கோங்க, இது லைட் ஓவர் டார்க்ல இருக்கா இல்லை டார்க் ஓவர் லைட்ல இருக்கான்னு சொல்லி. உங்கள் கேரக்டரோட வேல்யூக்கு கான்ட்ராஸ்டாக இருக்க வேல்யூக்கு முன்னாடி உங்கள் கேரக்டர் வந்து நிற்க வைக்க பாருங்க. ஆர் எந்த விஷயத்தை நீங்கள் டிசைன் பண்ணாலும் அதை ஒரு கான்ட்ராஸ்டாக இருக்க வேல்யூக்கு முன்னாடி வந்து நிற்க வைக்க பாருங்க. இந்த விதத்தில் உங்களால் ஒரு நல்ல ஆர்ட்டை கிரியேட் பண்ண முடியும். கலர் கான்ட்ராஸ்ட். எவ்வளோ ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை உங்கள் பெயிண்டிங்லையும் ஆர்ட்லையும் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதான் கலர் கான்ட்ராஸ்ட். இப்போ நாம ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை அதோடைய மேக்ஸிமம் இன்டென்சிட்டியில் யூஸ் பண்ணி நம்ம ஒரு பெயிண்டிங் வந்து கிரியேட் பண்ணனா அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஒவ்வொரு கலர்ஸுமே நம்மளுடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். நம்ம எங்கே பார்க்கறதுன்றதே கன்ஃபியூஸ் ஆயிரும். நம்ம கண்ணுங்கிறது இரிட்டேட் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப நேரம் இந்த பெயிண்டிங்கை பார்க்கும்போது உங்கள் கண்ணு ஹர்ட் ஆக ஆரம்பிக்கும். இதுவே நாம கரெக்டான சேச்சுரேஷன்ல இருக்க கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணும்போது நம்மளால வேல்யூ டிஃபரன்ஸையும் ஈஸியா பார்க்க முடியும். அந்த பெயிண்டிங் பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், நேச்சுரலா இருக்கும். ரொம்ப நேரம் அந்த பெயிண்டிங்கை பார்க்க முடியும், ப்ளீஸிங்கா இருக்கும். ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை ரொம்ப நேரம் பார்க்கறது கஷ்டமான விஷயம்தான். பட் அதை உங்க ஆர்ட்ல யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது அர்த்தம் கிடையாது. இப்போ இந்த பெயிண்டிங்கை பார்த்தீங்கன்னா இந்த லிட்டில் டிராகன்ஸ்க்கு ஆர்டிஸ்ட் அதோடைய மேக்ஸிமம் சேச்சுரேஷன்ல இருக்க ரெட்டை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க.
பட் இந்த பிக்சரை நம்மளால நம்ம கண்ணை ஹர்ட் பண்ணாம எவ்வளோ நேரம் வேணாலும் பார்க்க முடியும். அது எப்படி? பிகாஸ் இந்த பெயிண்டிங்ல இருக்க மற்ற எல்லா கலர்ஸுமே லோ சேச்சுரேஷன்ல இருக்கு. இந்த கலர்ஸ் ரெட் கலர்ஸ் மட்டும்தான் ஹை சேச்சுரேஷன்ல இருக்கு. இந்த ஃபோர் கிரவுண்ட்ல இருக்க ட்ரீஸ் ஆகட்டும், மிடில் கிரவுண்ட்ல இருக்க ட்ரீஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா லோ சேச்சுரேட்டட் கலர்ஸ்ல தான் இருக்கு. ஈவன் இந்த கேரக்டரும் லோ சேச்சுரேட்டட் கலர்ல தான் இருக்கு. அதனால நமக்கு நல்ல கலர் கான்ட்ராஸ்ட்ங்கிறது கிரியேட் ஆகி இந்த டிராகன்ஸ் மட்டும் ஹை சேச்சுரேஷன்ல வைக்கிறது வழியா நம்ம ஈஸியா அந்த பெயிண்டிங்கை வந்து ரீட் பண்ண வைக்கிறோம். இப்போ இந்த பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்க அட்டென்ஷன் இந்த ஃபாக்ஸுக்கு போகும், அதுக்கு பின்னாடி இந்த எல்ஃப் கேரக்டருக்கு வந்து போகும். இது எப்படி நடந்துச்சு? பிகாஸ் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸும் லோ சேச்சுரேட்டட் கலர்ஸும் கரெக்டான விதத்துல யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை கேரக்டர்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க, முக்கியமான ஃபோக்கல் பாயிண்ட்ஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை பேக்ரவுண்டுக்கும் இம்பார்ட்டன்ட் இல்லாத இடத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு பெயிண்டிங்ல லோ சேச்சுரேட்டட் கலர்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அந்த இடத்துல தான் உங்க கண்ணுங்கிறது ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கும். எல்லா இடத்துலையுமே நீங்க ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்க கண்ணை வந்து ஹர்ட் பண்ண ஆரம்பிச்சிடும், உங்களை இரிட்டேட் பண்ண ஆரம்பிச்சிடும், எங்க பார்க்கறதுங்கிறதே தெரியாம போயிடும். ஸோ ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை விஷுவல் அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க, முக்கியமான ஃபோக்கல் பாயிண்ட்ல யூஸ் பண்ணுங்க. லோ சேச்சுரேட்டட் கலர்ஸை எந்த இடத்துல நீங்க ரெஸ்ட் பண்ண வைக்கணும் கண்ணன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துலையும் ரெகுலரா மண்டேனா இருக்க நார்மலான இடத்துக்கு எல்லாமே நீங்க லோ சேச்சுரேட்டட் கலர்ஸ்ன்றதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க இந்த உமனோட ஹெட்டை தான் ஃபர்ஸ்ட் பார்த்துருப்பீங்க. ஏன்னா அவங்க ரெட் கலர் ஹை சேச்சுரேட்டட் துணியை வந்து தலையில கட்டியிருக்காங்க. மற்ற கலர்ஸ்லாம் இந்த ரெட் கலர் அளவுக்கு ஹை சேச்சுரேட்டடா இல்லை. அதனால இங்க ஒரு கலர் கான்ட்ராஸ்ட்ங்கிறது கிரியேட் ஆகி நம்மளால ஈஸியா அந்த பெயிண்டிங் வந்து புரிஞ்சுக்க முடியுது. மோஸ்ட் ஆஃப் த டைம் கார்ட்டூன்ஸ்ல ஆகட்டும், மூவிஸ்ல ஆகட்டும், கேரக்டர்ஸ் ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை போட்டு நம்மளுடைய விஷுவல் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணிக்கும். அப்படி பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இம்பார்ட்டன்டா தெரியும். இப்போ அவதார் த வே ஆஃப் வாட்டர்ல இருந்து இந்த டொன்வாரி கேரக்டர் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேரக்டர் மட்டும்தான் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிருக்கோம். பேக்ரவுண்ட்ல இருக்க எந்த கேரக்டருமே இந்த மாதிரி வைப்ரண்டான ஹை சேச்சுரேட்டட்ல இருக்க ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காது. அதனால இந்த கேரக்டர் நம்ம பார்க்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர் இம்பார்ட்டன்டான கேரக்டர் நம்ம மனசுல வந்து பதியும். பேப்பா பிக்ல பேப்பா வந்து ஹை சேச்சுரேட்டட் ரெட் ஹியூவை வந்து யூஸ் பண்ணிருக்கோம், ஆட்டோமேட்டிக்கா இந்த கேரக்டர் வந்து இம்பார்ட்டன்டா காட்டுறதுக்காக. டீன் டைட்டன்ஸ்ல ராபின் ஹை சேச்சுரேட்டடான ரெட் கலரையும் எல்லோ கலரையும் யூஸ் பண்ணிருக்கோம். அதனால இந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்டா தெரியும் மற்ற எல்லா கேரக்டர்ஸையும் விட. மற்ற எல்லா கலரையும் விட ரெட்டோட ஹை சேச்சுரேஷன் கலர் தான் நம்மளுடைய விஷுவல் அட்டென்ஷனை அதிகமாக கிராப் பண்ணும். அதுதான் அதிக கலர் கான்ட்ராஸ்ட் வந்து கிரியேட் பண்ணும். அதனால முக்கியமான இடத்துக்கு ஃபிலிம் மேக்கர்ஸ், அனிமேட்டர்ஸ் எல்லாருமே ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணி நம்மளுடைய விஷுவல் அட்டென்ஷனை ஈஸியா கிராப் பண்ணிடுவாங்க. இந்த எக்ஸாம்பிள்ல நீங்க எங்க பாத்தீங்க? இந்த பனானா ஃப்ளவர்ஸை தானே பாத்தீங்க. ஈவன் இந்த பெயிண்டிங்ல நமக்கு கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த ஆர்டிஸ்ட் நம்மள இந்த ஃப்ளவர்ஸை தான் பார்க்க வைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. அதனால இதுக்கு ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர்ஸ் செகண்ட் இம்பார்ட்டன்டான விஷயம் தான், செகண்டரி தான். இந்த பெயிண்டிங்கை பண்ண ஆர்டிஸ்ட் இந்த கேரக்டர்ஸை நம்மள பார்க்க வைக்கணும்னு நினைச்சிருந்தாங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸோட கலர்ஸை டீசேச்சுரேட் பண்ணிட்டு அந்த கேரக்டர்ஸ்க்கு பக்கத்துல இல்ல அந்த கேரக்டரோட க்ளோத்ஸ்ல ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய விஷுவல் அட்டென்ஷன்றது ஆட்டோமேட்டிக்கா அந்த கேரக்டர்ஸ்க்கு போயிருக்கும். இந்த ஃபைனல் எக்ஸாம்பிள்ல ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து பாருங்க, இந்த ரெட் கலர் கிட்ட இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பிளேஸ் பண்ணிருக்காங்க. ஒருவேளை இந்த கேரக்டர்ஸை இங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நம்மளால ஈஸியா அந்த கேரக்டர்ஸை பார்த்து புரிஞ்சிட்டு இருந்திருக்க முடியாது. இந்த கேரக்டர்ஸை நம்ம எப்படி பார்த்தோன்னே ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதுன்னா காம்போசிஷன் நல்லா ஒர்க் பண்ணுது. ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ்க்கு மேல இந்த கேரக்டர்ஸை வச்சிருக்கிறதுனால நம்ம விஷுவல் அட்டென்ஷன்றது அந்த இடத்துக்கு தான் நேரா போகுது. ஈவன் இந்த பெயிண்டிங் அது வேல்யூ ஸ்கேல்ல கூட ரொம்ப சூப்பரா ஒர்க் பண்ணும். இந்த வேல்யூ ஸ்கேல்ல பார்த்தோன்னா பேக்ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது இந்த கேரக்டர்ஸ்ன்றது பிளாக் கலர்ல இருக்கும், வேல்யூ கம்மியா இருக்கும். அதனால ஆட்டோமேட்டிக்கா அங்க வேல்யூ கான்ட்ராஸ்டும் கிரியேட் ஆகி நம்ம ஈஸியா அந்த பெயிண்டிங்ன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். உங்க பெயிண்டிங்ல ஏதோ ஒரு இடம் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைச்சீங்கன்னா அந்த கலர்ஸை நீங்க டீசேச்சுரேட் பண்ணிடலாம். மாஸ்டர்ஸோட பெயிண்டிங்ல வர மாதிரி எவ்வளோ சேச்சுரேஷன் யூஸ் பண்ண போறீங்க, எவ்வளோ வேல்யூவை யூஸ் பண்ண போறீங்கன்றது உங்களுடைய சீனை பொறுத்தது தான். ஒருவேளை உங்க சீனுங்கிறது டிராமாட்டிக்காவும் மூடியாவும் இருந்துச்சுன்னா அங்க நீங்க லோ சேச்சுரேட்டட் கலர்ஸையும் டார்க்கரான வேல்யூ இருக்க கலர்ஸையும் யூஸ் பண்ணணும். அதுவே உங்க சீனுன்றது ஹாப்பியா இருந்துச்சுன்னா நீங்க அங்க ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸையும்
லைட்டரான வேல்யூ இருக்க கலர்ஸையும் யூஸ் பண்ணலாம். பட் ஒரு விஷயத்த எல்லா டைமும் ஞாபகம் வச்சுக்கோங்க, நல்ல கான்ட்ராஸ்ட்ங்கிறத கிரியேட் பண்ணுங்க. ஒரு சீன்ன்றது சோகமா இருந்தா கூட, அது டார்க்கரான ஒரு மூட்ல இருந்தா கூட, அந்த இடத்துலயே நீங்க கலர் கான்ட்ராஸ்டையும் வேல்யூ கான்ட்ராஸ்டையும் கிரியேட் பண்ணும். ஹாப்பியா இருக்க சீன்ஸ்லயும் கலர் கான்ட்ராஸ்டையும் வேல்யூ கான்ட்ராஸ்ட்ங்கிறதையும் நீங்க கிரியேட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை உங்க ஆர்ட்ல நிச்சயமா யூஸ் பண்ணலாம். பட் ரொம்ப அதிகமா தான் யூஸ் பண்ணிடக்கூடாது. கலர் ஹார்மனி. சில கலர்ஸோட சேரும்போது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். அதுதான் கலர் ஹார்மனி. ஒரு ஃபார்முலா மாதிரி. கலர் ஹார்மனிஸ்ன்றது ஆல்ரெடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணி டெஸ்ட் பண்ணி இந்த கலர்ஸோட கம்பைன் பண்ணும்போது நாம ஒரு நல்ல பெயிண்டிங்கை அச்சீவ் பண்ண முடியும், நல்ல ஆர்ட் ஒர்க்கை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது தான். நமக்கு 6 மெயின் டைப் ஆஃப் கலர் ஹார்மனிஸ்ன்றது இருக்கு. மோனோக்ரோமேட்டிக், காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாகஸ், ட்ரையாடிக், ஸ்பிளிட் காம்ப்ளிமெண்ட்ரி, டெட்ராடிக். ஆர்டிஸ்டை பொறுத்து இன்னும் நிறைய கலர் ஹார்மனிஸ்ன்றது இருக்கு. அது ஒரு ஆர்டிஸ்டை பொறுத்தது. இந்த 6 மெயின் டைப்ஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மோனோக்ரோமேட்டிக், காம்ப்ளிமெண்ட்ரி, அனலாகஸ் இந்த 3 கலர் ஹார்மனிஸ் தான், கலர் காம்பினேஷன்ஸ் தான் அதிகமா யூஸ் பண்ணப்படுறது. மோனோக்ரோமேட்டிக்ன்றது ஒரு ஹியூ, அதாவது ஒரு கலர் எடுத்துக்கிட்டு அதோடைய டிஃப்ரெண்ட் வேல்யூஸையும் டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷனையும் வச்சு ஒரு பேலட்டை கிரியேட் பண்ணுறது. நம்ம கலர் வீல்ல கலர் ஸ்ட்ரைப்ல இருந்து எந்த ஹியூ வேணாலும் எடுத்துக்கிட்டு அதுல இருந்து நம்மளால ஒரு மோனோக்ரோமேட்டிக் கலர் பேலட்ன்றதை உருவாக்க முடியும். இதை வச்சு நம்மளால ஒரு ஹோல் பெயிண்டிங்கே பெயிண்ட் பண்ண முடியும். லைக் இந்த எக்ஸாம்பிள் மாதிரி இந்த பெயிண்டிங்ல யூஸ் பண்ணிருக்க ஒரே ஒரு கலர் வந்து பாத்தீங்கன்னா ரெட் மட்டும்தான். இந்த ஃபேஸ் பாக்குறதுக்கு உங்களுக்கு ஒயிட் கலர்ல தெரியலாம், பட் ஆனா இல்ல, இது ஒரு டீசாச்சுரேட்டட் ரெட் கலர். இது ஒயிட் கலர் மாதிரி உங்களுக்கு தெரியும். இந்த ஹேர் கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர்ல இருக்க மாதிரி தெரியலாம், பட் அதுவும் ஒரு லோ வேல்யூல இருக்க ரெட் ஹியூ தான். போட்டோஷாப் கலர் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் ஆஃப் சேச்சுரேஷன் வேல்யூ வந்து நம்மளுக்கு இருக்கும். நம்ம எந்த ஹியூவை, அதாவது எந்த கலரை சூஸ் பண்ணாலும் அதுக்கு நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷனை டிஃப்ரெண்ட் வேல்யூவை போட்டோஷாப் கலர் பாக்ஸ்ன்றது காட்டும். இதை வச்சு நம்ம ஒரு ஹோல் பேலட்டையே ரெடி பண்ண முடியும். இப்படி கிரியேட் பண்ற மோனோக்ரோமேட்டிக் பேலட்டை நீங்க ஒரு சிங்கிள் சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணலாம். பட் இதை ஒரு மூவில அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. மேட்ரிக்ஸ் மூவி வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த மேட்ரிக்ஸ்குள்ள நடக்கிற எல்லா சீனுமே ஒரு கிரீன் கலர் மோனோக்ரோமேட்டிக் பேலட்ல தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க பாக்குற என்னுடைய கேரக்டர்ல நான் மோனோக்ரோமேட்டிக் பேலட்டை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிக்லெட் கேரக்டர், இந்த கேரக்டர் ஒரு ரோஸ் கலர்ல இருக்க ஒரு பேலட்டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் சேச்சுரேஷன் டிஃப்ரெண்ட் வேல்யூல யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபேஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா லைட்டரான வேல்யூ இருக்க ரோஸ் கலர் ஆர் டீசாச்சுரேட்டட் ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதோட பாடிக்கு வந்து பாத்தீங்கன்னா லோ வேல்யூ இருக்க ரோஸ் கலரை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. முத்துக்கவிரேசன் ப்ரோ கிரியேட் பண்ண இந்த கேரக்டரும் மோனோக்ரோமேட்டிக் கலர் ஸ்கீம்ல இருந்து கிரியேட் பண்ணது தான். இந்த கேரக்டர்லயும் யூஸ் பண்ணியிருக்க ஒரே ஒரு கலர் ரெட் கலர் மட்டும்தான். காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வீல்ல ஆப்போசிட்ல இருக்க 2 கலர்ஸ் தான் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். இந்த கலர் ஸ்கீம் ஃபிலிம் மேக்கிங்ல ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனது. இந்த கட்டாரா கேரக்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ளூ கலரையும் அதுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியா ஆப்போசிட்ல இருக்க ஆரஞ்சு கலரையும் யூஸ் பண்ணிருக்காங்க. பட் ரொம்ப சப்டிலான டீசாச்சுரேட்டட் வெர்ஷன் ஆஃப் ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அதோடைய ஹேருக்கும் ஸ்கின் கலருக்கும். இந்த பெயிண்டிங்ல ஆர்டிஸ்ட் 2 கலர் தான் யூஸ் பண்ணிருக்காங்க. கிரீன் அண்ட் அதோட ரெட் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ரெண்டுமே ஆப்போசிட்ல இருக்க கலர்ஸ். இந்த கலர் ஸ்கீம்ங்கிறது ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணும். அதனாலதான் இந்த பெயிண்டிங்ன்றது பாக்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா புரியுது. இந்த பெயிண்டிங்ல ஆர்டிஸ்ட் மோஸ்ட்லி ரெட் அண்ட் கிரீன் கலரை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. பேக்ரவுண்ட்ல கூட ஆர்டிஸ்ட் டீசாச்சுரேட்டடான லோ வேல்யூ ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பட் இந்த ரெட்ஸ் எப்படி கிரீன்ஸா தெரியுது? பிகாஸ் நம்ம கலரை டீசாச்சுரேட் பண்ணும்போது மற்ற கலர்ஸோட ஈஸியா பிளெண்ட் ஆகும். இதை நீங்க போட்டோஷாப் கலர் பாக்ஸ்ல வந்து பார்க்க முடியும். ஒரு கலரை நீங்க கிரே கலருக்கு கிட்ட எடுத்துட்டு போனீங்கன்னா மற்ற கலர்ஸோட அந்த கலருங்கிறது ஈஸியா பிளெண்ட் ஆகும், பார்க்கறதுக்கும் ப்ளீசிங்கா இருக்கும். இந்த பெயிண்டிங்ல என்னுடைய ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வின்சென்ட் வான் கோ வரைஞ்ச இந்த பெயிண்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அவர் ப்ளூ கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு ஆப்போசிட்டான ஆரஞ்சு கலரையும் யூஸ் பண்ணியிருக்காரு. பட்
இங்க அவரு ரொம்ப சப்டிலான லோ வேல்யூ ரெட் கான்டோர் லைன்ஸை வந்து இந்த பிளான்ட்ஸுக்கு வந்து வரைஞ்சிருக்காரு இந்த ஃபோர் கிரவுண்ட்ல. இந்த ரெட்டுங்கிறது ரொம்ப டீசாச்சுரேட்டடாகவும் லோ வேல்யூன்னு இருக்கிறதுனால இது இந்த ப்ளூ கலரோட ஈஸியா மெர்ஜ் ஆயிடுச்சு. பிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி காம்ப்ளிமெண்டரி கலர்ஸை தான் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுலயே ரொம்ப ஃபேமஸ்னு பாத்தீங்கன்னா இந்த டீல் அண்ட் ஆரஞ்சு லுக் தான். நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க இந்த வீடியோல கூட கலர் தியரிங்கிறது இருக்கு. பேக்ரவுண்ட்ல டீல் கலர் வந்து போட்டிருக்கோம். இப்போ என் ட்ரெஸ்ஸும் டீல் கலர்ல இருக்கும், அதனால வந்து கொஞ்சம் மெர்ஜ் ஆகிற மாதிரி இருக்கும். கலர் கான்ட்ராஸ்ட்ங்கிறது என் ட்ரெஸ்ஸுக்கும் பேக்ரவுண்ட்ல இருக்க கலர்ஸுக்கும் கொஞ்சம் கம்மி தான். பட் இந்த என்னுடைய ட்ரெஸ்ல வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அங்க பேக்ரவுண்ட்ல இருக்க கலரோட வேல்யூட கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால நான் செப்பரேட்டடா தெரிவேன். என் ட்ரெஸ்ல போட்டிருக்க இந்த பேட்ஜுங்கிறது ஆரஞ்சு கலர்ல இருக்கிறதுனால நல்லா ரொம்ப செப்பரேட்டடா இந்த வீடியோலயே தெரியும். இப்போ என்னுடைய நான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய ஃபேஸ், என்னுடைய கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு டீசாச்சுரேட்டட் ஆரஞ்சு ரெட் கலர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். இதை ஆரஞ்சு கலர்னு வச்சுக்கிட்டோம்னா இது டீல் ஆரஞ்சு காம்பினேஷன்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அனலாகஸ் கலர் வீல்ல பக்கத்துல இருக்க 3 கலர்ஸை சூஸ் பண்றது தான் அனலாகஸ். இந்த சோலோ மூவி போஸ்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அனலாகஸ் கலர் ஸ்கீமை தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 3 கலர்ஸ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர்ல இருக்க கலர்ஸை யூஸ் பண்ணிருக்காங்க. என்னுடைய இந்த கேரக்டர்லயும் நான் அனலாகஸ் கலர் பேலட் தான் யூஸ் பண்ணிருக்கேன். நீங்க கலர் ஹார்மனிஸை யூஸ் பண்ணும்போது நீங்க அது ஒரு ரேஷியோல யூஸ் பண்ணா இன்னும் நல்லா வந்து ஒர்க் ஆகும். நீங்க 3 கலர்ஸ் யூஸ் பண்ணும்போது 60% ஒரு டாமினன்ட் கலர் வச்சுக்கலாம், 30% ஒரு செகண்டரி கலர் வச்சுக்கலாம், 10% ஆக்சென்ட் கலரா வச்சுக்கலாம், இல்ல விஷுவல் அட்டென்ஷனை கிராப் பண்றதுக்கு அந்த கலர்ஸை வச்சுக்கலாம். 4 கலர்ஸை யூஸ் பண்ணும்போது 40% டாமினன்ட் கலர், 30% செகண்டரி கலர், 20% டெர்ஷரி கலர், 10% ஆக்சென்ட் கலர் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். 2 கலர்ஸுக்கு நீங்க 70-30 ரூலை வந்து ஃபாலோ பண்ணலாம். பட் இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவல் ஆர்டிஸ்டா உங்களை பொறுத்தது தான். இந்த ரூல்ஸை வந்து நீங்க பிரேக் பண்ணி உங்களுடைய ஓன் ரேஷியோவை கூட கிரியேட் பண்ணிக்கோங்க. என் கோலுங்கிறது ஒரு நல்ல டிசைனை கிரியேட் பண்றது தான். நான் கலர் ஹார்மனிஸை பத்தி இன்னும் நான் பேசிட்டு போயிட்டே இருக்க முடியும். இன்னும் நிறைய கலர் ஹார்மனிஸ்ன்றது இருக்கு. அது எல்லாத்தையும் நீங்க இன்டர்நெட்ல தேடி பாருங்க. இன்னும் நிறைய கலர் ஹார்மனிஸ்ன்றத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு ஆப்பை டிசைன் பண்ணும் போதோ, ஒரு யூஐயை டிசைன் பண்ணும் போதோ, இல்ல ஒரு கேமை டிசைன் பண்ணும் போதோ நீங்க கலர் ஸ்கீம்ஸை பத்தி கண்டிப்பா திங்க் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா அது ஒரு என்டையர் பாடி ஆஃப் ஒர்க்குக்கும், என்டையர் ஆப்புக்கும், என்டையர் யூசர் இன்டர்ஃபேஸுக்கும் எத்தனை பேஜ் போனாலும் நீங்க ஒரே கலர் காம்பினேஷன்ஸை, ஒரே கலர் ஹார்மனிஸை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். இதுவே ஒரு ஆர்ட்டை கிரியேட் பண்றதுன்னு வரும்போது மெனி டைம்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்டிஸ்ட் கலர் ஹார்மனிஸை பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. ஏன் கலர் ஹார்மனிஸை பத்தி அதிகமா திங்க் பண்ண முடியாதுன்னா ஒவ்வொரு சீன்ஸும் ஒவ்வொரு கலர் மோட்ஸ்ல இருக்கும், ஒவ்வொரு டெம்பரேச்சர்ல இருக்கும், ஒவ்வொரு என்விரான்மெண்ட்ல இருக்கும். அதனால கலர் ஹார்மனிஸை பத்தி அதிகமா திங்க் பண்ணிட்டு இருக்க முடியாது. அங்க என்ன கலர்ஸ் இருக்குமோ அதை தான் திங்க் பண்ண முடியும். அவங்க என்ன கலரை அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த கலர்ஸ் எல்லாத்தையுமே அப்ளை பண்ணி ஒரு கிரேட் பீஸ் ஆஃப் பெயிண்டிங் ஆர்ட்டை வந்து கொண்டு வந்துருவாங்க. அவங்க என்ன கலரை யூஸ் பண்ணாலும் வேல்யூ கான்ட்ராஸ்டையும் கலர் கான்ட்ராஸ்டையும் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணிடுவாங்க. வேல்யூ கான்ட்ராஸ்ட் கலர் கான்ட்ராஸ்ட் இல்லாம கிரேட் ஆர்ட்ங்கிறதே கிடையாது. நீங்க வேல்யூ கான்ட்ராஸ்ட்ல லேக் ஆனீங்கன்னா நீங்க அந்த பெயிண்டிங்கை பார்த்து புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாயிரும். இதுவே கலர் கான்ட்ராஸ்ட் இல்லைன்னா எங்க பார்க்கறது ஃபோக்கல் பாயிண்ட் இல்லாம போயிடும். அதனால அந்த பெயிண்டிங்ன்றது போரிங்கா தெரியும். எமோஷன்ஸ் நீங்க சரியான கலர்ஸை யூஸ் பண்ணும்போது ஆடியன்ஸ்க்கு நீங்க கன்வே பண்ணணும்னு நினைக்கிற எமோஷனை அந்த கலர்ஸ் வழியா நீங்க அந்த எமோஷனை கன்வே பண்ண முடியும். ஒவ்வொரு கலருக்கும் ஒரு எமோஷனல் ஃபீலிங்ன்றது இருக்கு. ஒரு ஹியூமனா நாம அதுக்கு ஒரு எமோஷனல் ஃபீலிங் வந்து அசைன் பண்ணி வச்சிருக்கோம். ரெட் டேஞ்சர், எல்லோ கிரியேட்டிவிட்டி, வார்ம் ஹாப்பி, ப்ளூ காம் கோல்ட் சேட், ஆரஞ்சு எனர்ஜி கிரியேட்டிவிட்டி, கிரீன் ஹார்மனி அண்ட் நேச்சர், பர்பிள் மிஸ்ட்ரி டேஞ்சர். ரெட்னா டேஞ்சரான விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம ரெட்டு தான் அசோசியேட் பண்ணோம். எல்லோனா கிரியேட்டிவிட்டி, வார்ம் ஹாப்பியான சீன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோ டோன்ல தான் இருக்கும். ப்ளூனா காமான சீன்ஸ்க்கும் கோல்டான சீன்ஸ்க்கும் ஈவன் சேடான சீன்ஸ்க்குலாம் ப்ளூ கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம்.
ஆரஞ்சுங்கிறது நம்மளுக்கு எனர்ஜியான ஒரு ஃபீலிங்கும் ஒரு கிரியேட்டிவிட்டியான ஒரு அக்ரெஷனான ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும். எங்கள் லோகோவில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். எனர்ஜியை காட்டுறதுக்காகவும் கிரியேட்டிவிட்டியை காட்டுறதுக்காகவும் தான் நாங்கள் ஆரஞ்சு கலர் வந்து எங்கள் லோகோவில் யூஸ் பண்ணியிருக்கோம். க்ரீன்ங்கிறது ஒரு காமான ஒரு ஃபீலிங் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஒரு நேச்சுரலான ஒரு ஹார்மனியான ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். ஏன்னா நம்ம க்ரீனை அப்படி தான் அசோசியேட் பண்ணி வச்சுருக்கோம். பர்பிள்ங்கிறது மிஸ்ட்ரி, டேஞ்சர். மோஸ்ட்லி வில்லன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சர்டன் கலர்ஸை யூஸ் பண்ணுறது வழியா ஆடியன்ஸோட எமோஷன்ஸை வந்து எவோக் பண்ண முடியும். நீங்கள் சர்டன் கலர்ஸை யூஸ் பண்ணுறது வழியா ஆடியன்ஸோட எமோஷன்ஸை வந்து எவோக் பண்ண முடியும். இதுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அப் மூவியில் வர மேரேஜ் சீன் தான். அந்த பொண்ணோட ரிலேட்டிவ்லாம் பார்த்தீங்கன்னா வைப்ரண்டான எல்லோ, ரோஸ் கலர், ஆரஞ்சு கலர் ட்ரெஸ்ல போட்டு எனர்ஜியாக ஹாப்பியாக இருப்பாங்க. அந்த அதர் ஹேண்ட் அந்த பையன் பக்கத்தில் இருக்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பர்பிள் டோனில் வந்து ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. நிறைய வைப்ரண்டான எந்த கலர்ஸுமே இருக்காது, டீசேச்சுரேட்டடான கலரில் வந்து இருப்பாங்க. அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கும் போது ஃபுல் ஆஃப் வைப்ரண்டான ஹாப்பியான கலர்ஸில் வந்து ஆரம்பிப்பாங்க. அவங்களுடைய பேபியை பற்றி ட்ரீம் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பேபிக்கான ரூம் வந்து ரெடி பண்ணும்போது அவங்க வைப்ரண்டான எல்லோ, ப்ளூ கலர்ஸ், ஹைக்கி லைட்டிங்கில் வந்து அந்த சீன் வந்து இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்கும். அப்படியே வெரி நெக்ஸ்ட் சீன் கட் பண்ணிங்கன்னா டாக்டர் வந்து அவங்களால பேபி வந்து கொண்டு வர முடியாதுன்னு சொல்லுவாங்க. சடன்லி அந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டாக டீசேச்சுரேட்டட் ப்ளூ டோனில், டீசேச்சுரேட்டட் க்ரீன் டோனில் வந்து நம்மளுக்கு இருக்கும். நான் அந்த மூவியை உங்களை வாட்ச் பண்ண சொல்லி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த மூவியில் வர ஒவ்வொரு சீன்ஸ்லேயும் எமோஷன்ஸை கலர்ஸ் வச்சு அவ்வளோ நல்லா கன்வே பண்ணியிருப்பாங்க. அந்த மூவிலிருந்து நீங்கள் இன்னும் நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். ஸோ கண்டிப்பாக போய் பாருங்கள். இப்போ இது எல்லா விஷயத்தையும் ஒரு இல்லுஸ்ட்ரேஷனில் நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த இல்லுஸ்ட்ரேஷனுக்கு நான் வைப்ரண்டான ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஏன்னா இந்த சீனே ஒரு ஹாப்பியான சீன். இப்போ இந்த சீன்ல நான் பீப்புள் வந்து இந்த மஷ்ரூமையும் பேரையும் தான் பார்க்க வைக்கணும்னு நினைச்சேன். ஸோ அதனால இந்த மஷ்ரூமுக்கும் பேருக்கும் வைப்ரண்டான எல்லோ கலர்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணேன். இந்த டோர்ல இருக்க இந்த கண்ணாடிக்கும் இந்த மெயில் பாக்ஸ்க்கும் டீசேச்சுரேட்டடான ரெட் கலர் வந்து யூஸ் பண்ணேன். அது இம்பார்ட்டன்ட் தான், பட் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் இப்போ இந்த பெயிண்டிங்கை பார்க்கறதுக்கு ரொம்ப எல்லோவா தெரியுதுல்ல. இப்போ இந்த பெயிண்டிங்கை வேல்யூ ஸ்கேல்ல பார்க்கும்போது நம்மளால இந்த மஷ்ரூம் டாப்புக்கும் இந்த பேக்ரவுண்டுக்கும் ட்ராமாட்டிக்கான எந்த ஒரு வேல்யூ ஷிஃப்டையும் பார்க்க முடியாது. ஆல்மோஸ்ட் இந்த மஷ்ரூம் டாப்ன்றது இந்த பேக்ரவுண்டோட வேனிஷ் ஆகுது. ஒரே பக்கத்தில் இருக்க வேல்யூ தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல நல்ல கான்ட்ராஸ்ட் வந்து எனக்கு கிரியேட் பண்ணும். இந்த மஷ்ரூம் டாப்ங்கிறது நல்லா பாப் ஆகி தெரியணும். ஸோ இந்த மஷ்ரூமோட டாப் கலர் வந்து நான் ரெட் கலருக்கு மாற்றி இந்த பெயிண்டிங்கோட எல்லோ லுக்ல இருந்து கொஞ்சம் வெளியே கொண்டு வந்துடுறேன். அந்த சூஸ் பண்ணியிருக்க ரெட்ன்றது கொஞ்சம் இந்த பேக்ரவுண்டோட லோ வேல்யூல இருக்க மாதிரி வந்து பார்த்துக்கிட்டேன். அதனால இந்த பேக்ரவுண்டுக்கும் இந்த ரெட்டுக்குமான கான்ட்ராஸ்ட்ன்றது அதிகமாக இருக்கு. அதனால ஈஸியாக புரிஞ்சுக்க முடியுது. மஷ்ரூமோட கீழே பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு இம்பார்ட்டன்டான விஷயம் கிடையாது. அதனால அது பேக்ரவுண்டோட வேனிஷ் ஆனாலும் அதை நான் பெருசாக எந்த ஒரு வேல்யூ ஷிஃப்டையும் பண்ணலை. எனக்கு மஷ்ரூம் டாப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். பட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கலர்ல இருக்க இந்த மஷ்ரூம் தான் அதிக விஷுவல் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணுது. ஈவன் இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மவுண்டனோட கம்பேர் பண்ணும்போது லைட்டரான வேல்யூல இருக்கு. அங்கே நல்ல வேல்யூ கான்ட்ராஸ்ட் கிரியேட் ஆனாலும் இப்போ நமக்கு இருக்க ப்ராப்ளம் கலர் கான்ட்ராஸ்ட் தான். ஏன்னா எல்லோ கலரை கம்பேர் பண்ணும்போது ஆர் எனி அதர் கலரை கம்பேர் பண்ணும்போது ரெட் கலர் தான் ரொம்ப ஐ கிராபிங்கான கலரு. அந்த கலரை நீங்கள் பெயிண்டிங்லேயோ ஆர்ட்லேயோ எங்கே யூஸ் பண்ணாலும் அதுதான் மற்ற எல்லா ஹை சேச்சுரேட்டட் கலர்ஸை விட ரெட் கலர் தான் அதிக விஷுவல் அட்டென்ஷனை வந்து கிராப் பண்ணும். அதனால இந்த மஷ்ரூம் மவுண்டன்றது ரொம்ப இம்பார்ட்டண்டாக தெரியுது. இப்போ இந்த பேரை இம்பார்ட்டண்டாக மாற்றுறதுக்கு இந்த பேருக்கு ரெட் கலருங்கிறத நான் அப்ளை பண்ண போகிறேன். பட் இந்த மஷ்ரூம் டாப்பை கம்பேர் பண்ணும்போது அதை விட ஹை சேச்சுரேஷனில் இருக்க ரெட் கலரை வந்து யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஆட்டோமேட்டிக்காக நான் நல்ல கலர் கான்ட்ராஸ்ட்ன்றதை கிரியேட் பண்ணி அந்த பேரை இம்பார்ட்டண்டான எலமெண்ட்டாக மாற்றிட முடியும். இப்போ இந்த பேர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஏன்னா அது ஹை சேச்சுரேட்டடான ரெட் கலர்ல இருக்கிறதுனால இப்போ நம்ம வேல்யூ ஸ்கேல்ல இது கரெக்டா ஒர்க் ஆகுதான்றதை பார்க்கறதுக்கு இந்த பெயிண்டிங்கை வேல்யூ ஸ்கேல்ல மாற்றி பார்த்தோன்னா இந்த மவுண்டனை விட இந்த பேருங்கிறது நல்ல டார்க்கரான வேல்யூல இருக்கு. அதனால நம்ம கரெக்டாக தான் அதை அப்ளை பண்ணியிருக்கோம். இந்த பெயிண்டிங் வேல்யூ ஸ்கேல்லையும் நல்லா ஒர்க் பண்ணுது, நல்ல கலர் கான்ட்ராஸ்டையும் கிரியேட் பண்ணியிருக்கு. இந்த பேருக்கு நம்ம டார்க் ஓவர் லைட் கான்ட்ராஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம்.
ஈவன் இந்த பாத்வேஸை பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை கம்பேர் பண்ணும்போது டார்க்கரான வேல்யூல வந்து இருக்கும். இந்த மஷ்ரூம் மவுண்டனுக்கு முன்னாடி இருக்க கிளவுடை பார்த்தீங்கன்னா இந்த மஷ்ரூம் மவுண்டனை கம்பேர் பண்ணும்போது லைட்டரான வேல்யூல வந்து இருக்கும். இந்த ட்ரீஸை பார்த்தீங்கன்னா மவுண்டனோட கம்பேர் பண்ணும்போது டார்க்கரான வேல்யூல இருக்கும். இந்த பெயிண்டிங்ல இருக்க ஒவ்வொரு கலரையும் அதுக்கு பேக்ரவுண்ட்ல இருக்க கலரோட கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லைட்டராவோ டார்க்கராவோ இருந்து நல்ல வேல்யூ கான்ட்ராஸ்டிங் கிரியேட் பண்ணும், நல்ல கலர் கான்ட்ராஸ்டிங் கிரியேட் பண்ணும். ரொம்ப கேர்ஃபுல்லா சூஸ் பண்ணப்பட்ட கலர்ஸ் இந்த பெயிண்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போலாம் நான் பெயிண்ட் பண்ணும்போது நான் ரொம்ப முக்கியமா பார்க்குற விஷயம் இந்த பெயிண்டிங் கலர் கான்ட்ராஸ்ட்ல நல்லா ஒர்க் பண்ணுதா, வேல்யூ கான்ட்ராஸ்ட்ல நல்லா ஒர்க் பண்ணுதாங்கிறது தான். இந்த ரெண்டு விஷயத்த நம்ம என்ன ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் கிரியேட் பண்ணாலும் கரெக்டா பண்ணிட்டோம்னா நம்ம ஆர்ட் ஆட்டோமேட்டிக்கா நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வீடியோ உங்களுக்கு கலர் தியரியை பத்தி ஒரு தியரட்டிக்கலான அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொடுக்கும். நீங்க அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்றதுங்கிறது தான் இந்த வேர்ல்டுலயே கிரேட்டஸ்ட் லேர்னிங்கா இருக்கும். Knowing the color theory theoretically doesn't mean you are good at applying it. Applying and years of practice makes you good. நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொன்னது வெறும் 1% ஆஃப் கலர் தியரி மட்டும்தான். இன்னும் 1000 மடங்கு கலர் தியரிங்கிறது இருக்கு. உண்மையாவே 1000 மடங்கு கலர் தியரிங்கிறது இருக்கு. இந்த வீடியோல நான் சொன்ன ஒரு இன்ஃபர்மேஷன்ங்கிறது பிகினர்ஸ்க்கானது. அவங்க ஆர்ட்ல இப்போதான் ஸ்டார்ட் பண்றாங்கன்னா அவங்களுக்கானது. அட்வான்ஸ் கலர் தியரியில கலர் எப்படி லைட் கூட ரியாக்ட் பண்ணும், லைட்ஸ் அண்ட் ஷேடோஸ் எப்படி ஒர்க் பண்ணுது, எப்படி என்விரான்மெண்ட்டும் பிளேஸ் சேஞ்சும் லைட்டை அஃபெக்ட் பண்ணும், ஆப்ஜெக்டோட கலர்ஸை அஃபெக்ட் பண்ணும், எப்படி கலர் பேலட்ஸை கிரியேட் பண்றது, அதை எப்படி இல்லுஸ்ட்ரேஷன்லையும் கேரக்டர் டிசைன்லையும் அப்ளை பண்றது, இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயம் அட்வான்ஸ் கலர் தியரியில இருக்குது. இன்னும் அந்த 1000 மடங்கு அட்வான்ஸ் கலர் தியரியை நீங்க கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா அடுத்த வருஷம் நான் ஒரு கோர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண போறேன். அட்வான்ஸ் கலர் தியரியில இந்த எல்லா கான்செப்டும் எப்படி ஒர்க் பண்ணுதுன்றத ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸோட உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நான் வந்து ரிலீஸ் பண்ண போறேன் என்னுடைய வெப்சைட் helaila.comல. ஒருவேளை இந்த வீடியோவை நீங்க ஃபியூச்சர்ல இருந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே அந்த கோர்ஸ் அஃபோர்டபுள் பிரைஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கும். போய் helaila.com செக் அவுட் பண்ணுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது உங்கள் ஸ்டுடியோ ஹெலா இலா.